ஜாவாவில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப்போவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்குதல். இங்கு பயனாவது உபுண்டு வெர்ஷன் 1110, ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370. இந்த டியூட்டோரியலை தொடர Eclipse ஐ பயன்படுத்தி ஜாவாவில் கிளாஸ் மற்றும் அந்த classக்கு ஆப்ஜெக்ட் உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியலை எங்கள் தளத்தில் காணவும். இன்ஸ்டான்ஸ் variableகளை இனிஷியலைஸ் செய்ய கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுகிறது. புது ஆப்ஜெக்ட் ன் உருவாக்கத்தில் அது கால் செய்யப்படுகிறது. இப்போது ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர் எவ்வாறு டிஃபைன் செய்யப்படுகிறது என காணலாம். எனவே Eclipse ல் student.java என்ற ஜாவா பைல் ஐ ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன். ஸ்டூடென்ட் கிளாஸ் ல் இரு variableகளை டிக்ளேர் செய்வோம். எழுதுக இன்ட் roll number செமிகோலன் மற்றும் ஸ்ட்ரிங் நேம் செமிகோலன். ஒரு மெத்தோட் ஐ உருவாக்கலாம். எழுதுக void studentDetail parenthesis. கர்லி bracketகளினுள் எழுதுக system.out.println roll number. பின் system.out.println நேம். இப்போது மெயின் மெத்தோட் ல் இந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம். எனவே ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கி மெத்தோட் ஐ கால் செய்வோம். எழுதுக ஸ்டூடென்ட் ஆப்ஜெக்ட் நேம் stu எக்குவல் டோ நியூ ஸ்டூடென்ட். பின் stu டாட் மெத்தோட் பெயர், அதாவது studentDetail. புரோகிராம் ஐ சேமித்து இயக்குக. காணும் வெளியீடு 0 மற்றும் நல். எனவே இன்ட் வேரியபிள் roll number அதன் முன்னிருப்பு மதிப்பு 0க்கு இனிஷியலைஸ் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ட்ரிங் நேம் அதன் முன்னிருப்பு மதிப்பு நல் க்கு இனிஷியலைஸ் செய்யப்பட்டுள்ளது. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்யவில்லை எனில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கப்படுகிறது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்கு பாராமீட்டர்ஸ் இல்லை. இது இன்ஸ்டான்ஸ் variableகளை அதன் முன்னிருப்பு மதிப்புகளுக்கு இனிஷியலைஸ் செய்கிறது. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்யலாம். எழுதுக ஸ்டூடென்ட் parenthesis பின் கர்லி பிராக்கெட்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் ன் பெயரும் அது சொந்தமான கிளாஸ் ன் பெயரும் ஒன்றே என நினைவு கொள்க. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மெத்தோட்ஸ் போன்றதே, ஆனால் சில முக்கியமான வேற்றுமைகள் உள்ளன. புரோகிராம் ஐ சேமித்து இயக்குக. அதே வெளியீட்டை காண்கிறோம். ஏனெனில் நாம் டிஃபைன் செய்த கன்ஸ்ட்ரக்டர் ஆனது கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் இருப்பதற்கு சமமே. ஆனால் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்துள்ளதால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கப்படவில்லை. இப்போது நம் variableகளுக்கு மதிப்புகள் தருவோம். கன்ஸ்ட்ரக்டர் னுள் எழுதுக roll number எக்குவல் டோ 10 செமிகோலன். பின் நேம் எக்குவல் டோ இரட்டை மேற்கோள்களில் ராமன். புரோகிராம் ஐ சேமித்து இயக்குக. வெளியீட்டில் நாம் காண்பது roll number மதிப்பு 10 மற்றும் நேம் ராமன். எனவே கன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்டான்ஸ் பீல்ட் ஐ இனிஷியலைஸ் செய்கிறது. இப்போது மெத்தோட் க்கும் கன்ஸ்ட்ரக்டர் க்கும் இடையேயான சில வேற்றுமைகளை காணலாம்.
கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டர்ன் டைப் இல்லை. மெத்தோட் க்கு ரிட்டர்ன் டைப் உண்டு. நியூ ஆப்பரேட்டர் பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர் கால் செய்யப்படுகிறது. மெத்தோட் டாட் ஆப்பரேட்டர் பயன்படுத்தி கால் செய்யப்படுகிறது. இவைதான் கன்ஸ்ட்ரக்டர் க்கும் மெத்தோட் க்கும் இடையேயான வேற்றுமைகள். இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி, கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்ய, மெத்தோட் மற்றும் கன்ஸ்ட்ரக்டர் க்கு இடையேயான வேறுபாடு. சுய மதிப்பீட்டுக்கு variableகளை காண்பிக்க variableகளுடன் எம்ப்ளாயி என்ற கிளாஸ் உருவாக்குக. கிளாஸ் எம்ப்ளாயி க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குக. மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. தமிழாக்கம் பிரியா. நன்றி.